ஒரு நிதி சுதந்திரத்தையே, நிதி பகிர்வையே, உரிமையே நீங்க கட் பண்ணிட்டு தூக்கிடுறீங்களே, அது நாணயமானதா? அப்புறம் நீ வந்துட்டு இன்னும் பிரிவினைவாதம் புடலங்கவாதம்னு சொல்ற. இன்னும் இந்த பாப்பாத்தியை கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணும் நாங்க. அதனால நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதிகாரத்தை வச்சுட்டுலாம் ஆடாதீங்க. அதிகாரம் நாங்கள் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு அதிகாரம், இல்லாட்டி கிடையாது. நான் அண்ணாமலை கேட்குறேன், தமிழை வடக்காடு மொழியா மாத்திட்டு அப்புறம் நீ தமிழன் வந்து பேசு. 86லயே நாங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பிட்டோம். நீதிமன்றத்தில் வடக்காடு மொழியா இருக்கக்கூடிய எல்லா சட்ட தொகுதியும் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய மொழியை இந்திய ஒன்றிய அரசின் அலுவலக ஆட்சி மொழி ஆக்கு. கிராஜுவேட் என்ஜினியர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு தமிழனோட தேர்ந்தெடுக்கலையே. அண்ணாமலை குரல் கொடுத்தாரா? இல்ல அண்ணாமலை கூட இருக்கிற ஆட்டுக்குட்டிங்க குரல் கொடுத்துச்சா? அப்புறம் உன்னை எதுக்கு நாங்க மதிக்கணும்? நீ யாரு எங்களுக்கு அறிவு சொல்றதுக்கு? அட முட்டாளே, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு நான் கேட்கிறேன். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் போடுறேன். நான் உரிமைக்காக நின்று போராடின பத்திரிகையான அரசியல் செயல்பாட்டில் நீங்க யார்? நீங்க எப்ப போராடி இருக்கிறீங்க என் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக? ஒரு இடத்த சொல்லுங்க. ஒரு நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் சமக்கிருதம் பட்சாதான் மெடிக்கல் சீட்டுன்றது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? இல்ல கேள்விப்பட்டிருக்கேன். யார் ஒழிச்சு கட்டது? சமஸ்கிருதத்துக்கு சான்ஸ்கிரிட் படிச்சாதான் மெடிக்கல் சீட்டே கிடைக்கும். அப்ளையே பண்ண முடியும் நீ அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு வெள்ளக்காரன் காலத்துல. கரை புரண்டு எல்லா இடத்துலயுமே ஊழல் கரை புரண்டு இருக்குங்க. எங்க பிஎம் கேர் அப்படின்னு சொல்லிட்டு, பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டாந்து இந்திய ஒன்றிய அரசுடைய லட்சணையை போட்டுட்டு 35,000 கோடி வசூல் பண்ணிட்டு கணக்கு தராது இருக்கிறார் இந்த நாட்டுடைய பிரதமர். இதை விடவா ஒரு ஊழல் வேணும்? அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு சார்ஜ் சொல்றாங்களே, இந்த பங்குச்சந்தை ஊழல் தொடர்பானது மாதவ் பூரி புச், அது தொடர்பான என்ன நடவடிக்கை சொல்லு? ஈடியான உன்னுடைய வேலை என்ன? இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்த சிறை புழலா அல்லது திகாரா அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பேச்சு போடுது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாம் புழல் ரீதியா எல்லாமே சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பிரதமர் உங்களை யாரு வெளில இருப்பா? ஒருத்தர் வெளில இருக்க மாட்டீங்க. அதான் சொல்ல வரேன், இவிஎம்னால நீங்க உங்களுடைய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது. இவிஎம் அடிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நீங்க இருக்கக்கூடிய ஜெயில் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிரப்பணும், போட்டு தனியா ஜெயிலெலாம் கட்டணும், தனியாக செலவு பண்ணி ஜெயிலெல்லாம் கட்டி, பாஜக ஜெயிலு, பிராமண ஜனதா பார்ட்டிக்கான ஜெயிலு அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெயில் எடுத்தாந்து அதிலெல்லாம் வந்துட்டு வானதியெல்லாம் அடைக்கணும். வானதியெல்லாம் சொத்தையே சேர்த்ததில்லை பாருங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயனான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா. தமிழனால் உருவாக்கப்பட்ட ரூபாய் லட்சணையை தமிழ்நாடு அரசு மாற்றுவதா? இது எவ்வளவு பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இது இந்திய அரசியலமைப்பே ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஒரு செயலா இருக்கு, பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் செயலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இது எப்படி பாக்குறது? ரூபாய் அப்படின்றதான பணம் தானே, நிதி தானே. தமிழ்நாட்டுக்கான நிதியில நீங்க வஞ்சனை பண்ணிட்டு பிரிவினைவாதம் புடலங்காவாதம்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? பட் அந்த ரூபாய் லட்சணை புடலங்காய்க்கெல்லாம் அப்புறம் வரலாங்க. எங்க கிட்ட இருந்து போன நிதியில நீ எவ்வளவு தர? 41% அல்லாகேஷன் சொல்லுச்சு. அதுல 12% வந்துட்டு நீங்க மேல் வரின்னு போட்டு நீங்க எடுத்துக்கிறீங்களா? இது நாணயமானதா? ஒரு நிதி சுதந்திரத்தையே, நிதி பகிர்வையே, உரிமையே நீங்க கட் பண்ணிட்டு தூக்கிடுறீங்களே, அது நாணயமானதா? அப்புறம் நீ வந்துட்டு இன்னும் பிரிவினைவாதம் புடலங்காவாதம்னு சொல்ற. இன்னும் இந்த பாப்பாத்தியை கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கணுமா? நாங்கள் ஏன் எங்களுக்கு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதா? இந்த நாட்டுக்கு முதல் பட்ஜெட் போட்டதே தமிழன் தான். சண்முக செட்டியார் தான் முதல் பட்ஜெட்டே போட்டாரு. அதை யாரும் எங்களுக்கு வந்துட்டு பூசுக்க வேணாம். அண்ணாமலை ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு எல்லாம். நாங்கள்லாம் வரலாறு, அரசியல் வரலாறு எல்லாம் படிச்சுக்கிட்டு அண்ணா வழியில அரசியல்வாதிங்க நாங்கள்லாம். எங்களுக்கு தெரியும் எல்லாமே நாங்கள் என்ன பேசுறோன்ட்டு. யாருடைய பணத்துல யாரு பேசுறது? உங்க ஒப்பு மூட்டு சொத்தான்னு, உங்க ஒப்பு மூட்டு பணமானவன்னு உங்களுக்கு கோவம் வருது. உங்க ஒப்பு மூட்டு பணமா? மறுபடியும் நான் கேட்கிறேன், இப்போ உங்க ஒப்பு மூட்டு பணமா? இங்க இருந்து போன பணத்துக்கு என்ன பதிலுன்னு அது சொல்ல தெரியல. எப்படி நீ வந்துட்டு மேல் வரின்னு போட்டுட்டு வருவாயை கட் பண்ற? நான் கேட்கிறேன், எப்படி? அங்க இருக்கிற மெஜாரிட்டி அதானே. அப்போ எனக்கு வழியே இல்லைன்னும் போது நான் என்ன பண்ணுவேன்? போராடுவேன். போராடி எல்லாத்துக்கும் நான் போராடணுமா? மொழிக்க நான் போராடணும், என் தமிழ் மொழிக்கு இடம் இருக்குதானே போராடணும், மொழி கொள்கைக்காக நான் போராடணும், நான் நிதிக்காக போராடணும், எனக்கு வேலை தர மாட்டேன் நான் அதுக்காக போராடணும், எங்கிட்ட இருந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பறிப்ப போராடணும், இங்க வரக்கூடிய முதலீட்டை வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போவா அதுக்கு நான் போராடணும், அப்புறம் எங்களுடைய நிலத்தெல்லாம் அழிக்க வருவேன் அதுக்கு நாங்க போராடணும். எல்லாத்துக்கும் நான் போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு நாட்டினுடைய பிரஜையா இருக்கணும்? தமிழை சிந்திக்க மாட்டானா? அதனால நிர்மலா சீதாராமன் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும்.
அதிகாரத்தை வச்சுட்டுலாம் ஆடாதீங்க. அதிகாரம் நாங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு அதிகாரம், இல்லாட்டி கிடையாது. அவ்வளவுதான். 130 எம்பிக்கள் இவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரிசாவை சேர்த்துருக்கிறோம், அடுத்தபடியா பெங்காலை சேர்த்துக்குவோம், அடுத்தபடியா வடகிழக்கு மாநிலங்களை சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் பஞ்சாப் வரும், அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரும், அப்புறம் மராட்டியமும் வந்துடும். எல்லாம் வந்துட்டாங்கன்னா இந்த நடுவில் இருக்குத ராஜஸ்தானும் எங்களோட வந்துடும். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க ஒன்றும் இருக்க மாட்டீங்க. நீங்க 4 மாநில அரசு ஆயிடுவீங்க. குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், அதோட முடிஞ்சு போச்சு இந்தியா அப்படின்றது. அப்படி ஆயிடும். எச்சரிக்கையா இருங்க. நிதி பகிர்வுல எங்க இருக்குது நியாயம் அது சொல்லுங்க. யாரை கேட்டுக்கிட்டு அதை பண்ணீங்க? அவரு சொன்னாரு, ஒய்வி ரெட்டி சொன்னாரு 41%. அப்பவே இவர் சொல்றாரு 32% மேல 33% மேல கூடாது அப்படின்றாரு மோடி. என்ன விதமான நியாயம் அது? அப்புறம் 41 ஆன உடனே மேல் வரி அப்படின்னு போட்டு, மேல் வரின்னா என்னது? அது செஸ்ஸை போட்டு செஸ்ல நான் ஷேர் கொடுக்க வேணாம் அப்படின்னு யார் சொன்னது? நீயே ஒரு சட்டம் போட்டு தீர்மானிச்சுக்கிட்ட. இப்ப இதை எதிர்த்து நாங்க போராட முடியாதா? உடனே அந்த போராட்டத்தை நீ இது பண்ணுவியா? எனவே அண்ணாமலை கிட்ட நான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க நிதி எல்லாம் எங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு மோதாதீங்க. நாங்க எல்லாருமே மெத்த படித்தவர்கள், மெத்த புரிதல் உள்ளவர்கள். உங்களாட்டெல்லாம் கிடையாது. நாங்க தமிழை உருவாக்கினானா? ஆமா, தமிழை உருவாக்கினா. தமிழை தானே அந்த நாட்டையே உருவாக்கினா. இந்த நாட்டை உருவாக்கத்துக்கு காரணமே தமிழ் தானே. தமிழனுடைய மொழி, என்னுடைய மொழி வடக்காடு மன்ற உயர்நீதிமன்றத்தில் வடக்காடு மொழி ஆக்க முடியுமா உன்னால? நான் அண்ணாமலை கேட்கிறேன், தமிழை வடக்காடு மொழியா மாத்திட்டு அப்புறம் நீ தமிழன் வந்து பேசு. 86லயே நாங்க தீர்மானம் போட்டு அனுப்பிட்டோம். நீதிமன்றத்தில் வடக்காடு மொழியா இருக்கக்கூடிய எல்லா சட்ட தொகுதியும் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய மொழியை இந்திய ஒன்றிய அரசின் அலுவலக ஆட்சி மொழியை ஆக்கு. அதான் எங்களுடைய டிமாண்டு. இதை நீ ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு அப்புறம் நீ தமிழை பத்தி பேசு. என் புள்ள ஒருத்தம் பண்ணிட்டான் இப்படின்னு பண்ணிட்டான், அது தேவநாகரி. அதானே எங்களுடைய எதிரியே. இந்தின்றது என்னது? இந்தி இஸ் நத்திங் பட் தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படித்தானே நேருவே சொன்னாரு. ஹானஸ்டா அதை வச்சுதானே என்ன நீ காலி பண்ண பாக்குற? இந்திக்காக தானே நீ வந்து என் மேல மொழி தெரிவிப்பு பண்ற. சோ அந்த வடிவமே என்னை அவமதிக்கிறதுன்னு சொல்லி நான் தூக்கி எறிகிறேன். அவ்வளவுதான். இது முடிஞ்சு போச்சு. நான் தமிழ் வார்த்தை. ரூபாய்ன்றது என்ன சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் அப்படின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை. அதை வைக்கிறோம். ஏன்னா நாங்க இது தமிழருடைய மறுவெழுச்சிக்கான அடையாளம். அது ஸ்டாலின் பண்ணியிருக்கலாம், ஆனா தமிழருடைய மறுவெழுச்சிக்கு ஆனா அடையாளம் அப்படின்னு நாங்க போட்டது. இதுக்கு மேல நான் ஒவ்வொன்றத்தையும் எதிர்ப்போம், விளக்குவோம், தூக்கி எறிவோம். அவ்வளவுதான். இங்க HVF இருக்குது, CVRD இருக்குது, இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இருக்குது. இந்த ரயில்வே தொடர்பான, டிஃபென்ஸ் தொடர்பான இந்த எந்த இடத்துலையுமே எவ்வளவோ பேர் வந்துட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டோட வெளியில இருக்கிறான். நீ வட மாநிலத்துல இருந்து ஆளை போடுற. அப்பெல்லாம் அந்த அண்ணாமலை குரல் கொடுக்க வேண்டியது தானே. அப்ப போனாரு, எங்க போனாரு? எங்கேயோ வந்துட்டு இதுல திருச்சியில ஆள் எடுத்தாங்களே, அப்ப போராடிச்ச தமிழ் தேசிய கட்சிகள்லாம். அப்ப நீ எங்க போன? பெல்லில் இல்ல, அங்க இருக்கிற பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன், ரயில் ஒர்க்ஸ் அங்க எடுக்கலையே. அப்புறம் நிறுத்தி வச்சாங்க. யாருக்கு போராட்டம் நிறுத்தி வச்சாங்க? மணியரசன் தலைமையிலான தமிழ் தேச பேர் இயக்கம் நடத்துற போராட்டத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டது. நீ என்ன போராடின? ஒட்டு மொத்தமா காவிரி படுகையே வந்துட்டு எண்ணெய் மண்டலமா ஆக்கணும்னு முயற்சி பண்ண போது நாங்க எதிர்த்து போராடினோம். பேரடிப்புக்கு எதிரான பேர் இயக்கம். அண்ணன் காக்கா ஈரா லெனின் இன்னைக்கு இல்ல, அவரோட சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து போராடினோம். ஸ்டாலின் ஒத்து வந்தாரு. 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தினோம். அது சட்டம் இயற்றினாரு. 40 கிராமங்களை வந்துட்டு எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களா அறிவிக்க ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது திரும்ப பெற்றது. எல்லாம் யாரால? முன்னாலேயா? நாங்க போராடணும், நாங்க ஜெயிச்சோம். இல்ல நீ ஸ்டெர்லைட்டுக்காக நீ போராடியா? எம்மக்கள் போராடினாங்க, நாங்க துணை நின்றோம். 13 உயிரை வச்சுதான் வச்சாங்க. அப்புறம் என்ன இந்திய ஒன்றிய அரசு புடலங்க அரசு? நீ யாருக்காக நின்ன? நீ ஒரு கார்பரேட்டுக்காக நின்ன. தமிழ்நாடு மக்களுக்காக நின்றுச்சு. தமிழ்நாட்டு அப்போ NLC எடுத்துக்கங்க. நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன் பேரையே நெய்வேலின்றது வரக்கூடாது, NLC மாத்துறீங்க. இதுல வந்து முதலீட்டு எடுத்துட்டு போயிட்டு ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் நீங்க அனல் மின் நிலையங்களை வச்சுங்க. எங்களுக்கு என்ன கிடைச்சது? வேலை கூட கிடைக்கலையே. கிராஜுவேட் என்ஜினியர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு தமிழனோட தேர்ந்தெடுக்கலையே. அண்ணாமலை குரல் கொடுத்தாரா? இல்ல அண்ணாமலை கூட இருக்கிற ஆட்டுக்குட்டிங்க குரல் கொடுத்துச்சா? அப்புறம் உன்னை எதுக்கு நாங்க மதிக்கணும்? நீ யாரு எங்களுக்கு அறிவு சொல்றதுக்கு? அட முட்டாளே, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்கு நான் கேட்கிறேன். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் போடுறேன்.
நான் உரிமைக்காக நின்று போராடின பத்திரிகையான அரசியல் செயல்பாட்டில் நீங்க யார்? நீங்க எப்ப போராடி இருக்கிறீங்க என் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக? ஒரு இடத்த சொல்லு நீ. தமிழில் படிக்க தெரியவில்லை, அந்த கதையெல்லாம் எங்க கதை? உங்களோட இருக்கிற வரைக்கும் நாங்க நாசமாயிட்டு தான் இருக்கணும். நாங்க இங்கிலீஷும் சேர்த்து படிச்சதுனால உலகம் ஃபுல்லா பரவி கிடக்குறோம். எங்களுக்கு நீங்க வழிகாட்டாதீங்க. உங்களுக்கு முதல்ல ஆளவும் தெரியாது, ஒரு மண்ணங்கட்டியும் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் விட்டுடுங்க. அது இந்த எபித்தட்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட கனமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வெளியில மேடையில பேசுறவனுக்கு மேல யாரும் கேஸ் போட மாட்டோம். நான் சொல்லிடுவேன் ஸ்டாலினுக்கு, கேஸ் போடாதீங்க, அவங்க திட்டுனா அண்ணாமலைக்கு அப்படின்னா அவங்க இன்னும் பச்சை கொச்சையா திட்டுவாங்க. பரவாயில்லையா? நீங்க நாகரிகமா பேசுங்க. நாங்க தேவநாகரின்ற ஒரு ஸ்கிரிப்டை எதிர்த்து நாங்க போராடுறோம். இந்த நாட்டினுடைய மொழிகள் அழிக்கப்பட்டது இந்த முதலமைச்சர் சொன்னாரு, அதுக்கு உனக்கிட்ட மறுப்பு அறிக்கை இருக்குதா? 25க்கும் மேற்பட்ட மொழிகளை சுட்டி காட்டி சொன்னாரு. இதோ இருக்கு என்கிட்ட புத்தகம், இதோ இருக்குது கார்முகில், தேசிய இனங்கள், இந்தியாவில் தேசிய இன பிரச்சனையும் ஜனநாயக புரட்சியும் அப்படின்ற பேர்ல இந்த மார்க்சியவாதி அவர் பண்ணிருக்கக்கூடிய ஆய்வு இருக்குது, போயிட்டு வாங்கி படிச்சு பாருங்க. தமிழனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு பத்தி. நீங்க இந்த வானதி, இந்த போனதி, இதெல்லாம் நீங்க எல்லாம் வேண்டாம். ஒரு நேரத்துல இந்த தமிழ்நாட்டுல சமக்கிருதம் பட்சாதான் மெடிக்கல் சீட்ன்றது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? இல்ல கேள்விப்பட்டிருக்கேன். யார் ஒழிச்சு கட்டது? சமஸ்கிருதத்துக்கு சான்ஸ்கிரிட் படிச்சாதான் மெடிக்கல் சீட்டே கிடைக்கும், அப்ளையே பண்ண முடியும் நீ அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு வெள்ளக்காரன் காலத்துல. அதை உடைச்சது நீதி கட்சி, அதை உடைச்சது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. உடைச்சவர் யாரு தெரியுமா? இன்னைக்கு இங்க பனகல் பில்டிங் இருக்க சைதாப்பேட்டையில, அங்க டி நகர்ல பனகல் பாருங்க, அந்த பனகல் அரசர் அவர் முதலமைச்சர் இருந்தவர், அவர் தூக்கி எறிஞ்சாரு. அவர் சமஸ்கிருதத்துல பண்டிதர். உன்னாட்டம் ஹிந்தி பேசுறது, ஹிந்திக்காக முட்டு கொடுக்க, ஹிந்தி தெரியாமலே ஹிந்திக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல, உங்களாட்டெல்லாம் கிடையாது. அவரு சமஸ்கிருத பண்டிதர், சமஸ்கிருதத்திலே பேசுவார், அவர் உரையாடுவார், உரை நிகழ்த்துவார். அப்படிப்பட்ட பனகல் அரசர் தூக்கி எறிஞ்சார், அது தேவையில்லை அப்படின்ட்டு. அதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் ஆக முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு பழைய முறைப்படி உங்களுடைய சாதியம். அப்ப அது யார்? அது உலகத்துல சொன்னது சமஸ்கிருதம் படிச்சான்னு பாப்பான் தான் சொன்னான், அவன் வசதிக்கு தான் சொன்னான். மறுக்க முடியுமா உங்களால? அவ பார்ப்பனர் அல்லாதார் இந்த தமிழிசை டாக்டர் ஆயிருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த தமிழினத்தினுடைய எழுச்சிதான் நீங்கெல்லாம் கூட ஐயா அண்ணாமலை அவர்களே ஆடு மேய்க்காமல் ஐபிஎஸ் ஆனதுக்கு பின்னாடி தமிழ் தேசிய புரட்சி தான் அங்க இருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பெரியார திட்டினா ஒன்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா போராடுங்க அப்படின்ற சீமானை பார்த்து நீங்க 2 பேருமே உங்களுடைய பூர்வீகத்தை விட்டுட்டு மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறத தாண்டி இந்த இடத்துக்கு நீங்க வந்தே இருக்க முடியாது, பெரியார் இல்லைன்னா. 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மது விற்பனைகள் வந்து ஊழல் நடந்திருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்கு. அந்த பிரஸ் ரிலீஸ் சொல்வது என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரஸ் ரிலீஸ் நீங்க கொடுத்தீங்களே, அது தொடர்பா நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும், வழக்கு தொடரணும். இந்த மாதிரி எவ்வளவோ ரைடு பண்ணிருக்கிறீங்களா, எதுக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்குறாங்க, ஏன் எதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? இந்த தமிழக அரசே சில மணல் கொள்ளையர்கள் மேல வந்துட்டு 5000 சொச்சம் கோடி வந்துட்டு நீங்க தாதுமணல் கொள்ளையே போட்டிருக்குது. 5500 கோடி ரூபாய் கிட்ட ஃபைன். ஆமா ஆமா, இதுக்கு ஏன் சொல்றீங்க 1000 கோடி? 2வது இது உங்களுடைய சார்ஜ். வழக்கு போடுங்க, வழக்கு போட்டுட்டு அது நீதிமன்ற விசாரணைக்கு வரட்டும். ஏன் வெளியில சொல்றீங்க? ஆக கரை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி உங்களுடைய முயற்சி. அங்க ஊழல் நடக்கலன்னு நான் சொல்ல வரல. அதான் குவார்டருக்கு 10 ரூபா வாங்குறாங்க, ஃபுல்லுக்கு 40 ரூபா வாங்குறாங்க, அதான் தெரிஞ்ச கதையாச்சு. ஊழல் நடக்காதெல்லாம் இல்ல. டாஸ்மாக்ல ஊழல் கரை புரண்டு இருக்கு, கரை புரண்டு எல்லா இடத்துலயுமே ஊழல் கரை புரண்டு இருக்குங்க. ஏங்க பிஎம் கேர் அப்படின்னு சொல்லிட்டு, பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டாந்து இந்திய ஒன்றிய அரசுடைய லட்சணையை போட்டுட்டு 35,000 கோடி வசூல் பண்ணிட்டு கணக்கு தராது இருக்கிறார் இந்த நாட்டுடைய பிரதமர். இதை விடவா ஒரு ஊழல் வேணும்? 1000 கோடி சொல்றீங்க, நாங்க 35,000 கோடி சொல்றோம். சொல்லுங்க, நீங்க ரைடு பண்ணுவீங்களா? அதானி அந்த பணம் எல்லாம் வந்து மக்கள் நல திட்டங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுது சொல்றாங்க பாஜகவினர். சொல்லுங்க, எங்க பண்ணிருக்கிறீங்க? மக்கள் நலனை வந்துட்டு மக்கள் நலனுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு தனியா நிதி திரட்டணும், அது சொல்லுங்க. இப்படி வாங்க, அதுக்கு எப்படி பிரதமருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? பதில் சொல்லுங்க. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது,
அதனால நீங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் புலி வேஷம் போடுவீங்களா? 20,000 கோடி வெளிநாட்டில் இருந்து அதானி நிறுவனத்தினுடைய பங்குகளில் முதலீடு செய்யப்பட்டது. அது எங்கிருந்து வந்தது? ஈடி என்ன செஞ்சுச்சு? அதான். அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு சார்ஜ் சொல்றாங்களே, இந்த பங்குச்சந்தை ஊழல் தொடர்பானது, மாதவ் பூரி புச், அது தொடர்பாக நீ என்ன நடவடிக்கை எடுத்த சொல்லு. இன்னைக்கு மும்பை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு போய் அந்த வழக்கிற்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குது மும்பை உயர்நீதிமன்றம். நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஈடியான உன்னுடைய வேலை என்ன? இது வெளிநாட்டில் எதிர முதலீடு செய்யப்பட்ட பணம், இது மணி லாண்டரிங்கா இல்லையா? இதை நீ கண்டுபிடிச்சிருக்கணுமே, ஏன் செய்யல? இந்த 1000 கோடி நிச்சயம் விசாரி, கண்டுபிடி, யார் என்னன்றதை பார்த்துருவோம். சரிதானே? நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் ஏன் செய்யல? இதெல்லாம் 1000 கோடிக்கு விட மேலேயாச்சே. பங்குச்சந்தையெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல். ஒரு நாள் ஒரு 100 புள்ளி குறைஞ்சிச்சு அப்படின்ன உடனே 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. நீ ஏன் விசாரிக்க மாட்டேங்க? அவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுத்துச்சுல அதானி நிறுவனங்கள். அப்ப ஏன் அதை பத்தி விசாரிக்கல? அதனால ஈடி சொல்லிட்டா உடனே வேத வாக்கம் ஆயிடாது. இதை நம்பிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மாறி ஓட்டு போட்டுற போறதில்ல. சரி, நீங்க நேத்து கொடுக்குறீங்க, ஆனா முந்தா நாளே சொன்னாரு. எப்படி அண்ணாமலை? இல்ல, ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காரு, டெல்லியில லிக்கர் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு, அப்புறம் தெலுங்கானால இப்ப வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாரு. நான் கேட்கிற கேள்வி, நேத்து தானே இவங்க பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா ஆமா. இவர் எப்படி முந்தா நாள் சொன்னாரு? இந்த ஈடியனுடைய டைரக்டரா இவரு? இல்ல, அமலாக்கத்துறையால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சரி, சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டது தானே இருக்கு. கைது செய்யப்பட்ட அப்புறம் அவங்க ஜாமீன்ல வெளில வந்தாங்க. என்ன சொல்லி உயர்நீதிமன்றம் விடுவிச்சது? இந்த வழக்கு எப்ப முடிப்பீங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்ச்சு. நீதிபதி சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அப்புறம் இன்னொரு வழக்கு போட்டீங்கல்ல. உங்களுக்கு உள்ள வைக்கிறதுக்கு தான் வழக்கு போடுறீங்களே ஒழிய தீர்வு கொடுக்கறதுக்கு இல்ல, தண்டிக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா பூர்வீக ஆதாரம் எதுவுமே இல்லை. வெறும் வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு காலத்தை ஒருத்தரை உள்ள வைப்ப. இதுதான் கெஜ்ரிவால் விடயத்திலையும் மணிஷ் சிசோதியா விடயத்திலையும் உச்சநீதிமன்றம் எழுப்பின கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த ஈடி வெளியேறலாம். இதுதான் உண்மை. நான் கேட்கறேன், இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். நாங்க என்ன அண்ணாமலை சொல்றதை வச்சுக்கிட்டு நாங்க புத்திசாலி ஆகிறோமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டா அண்ணாமலை. ஈடின்னா ஈடினுடைய யோக்கியதை எவ்வளவுதான்? 100 வழக்கை நீ பண்ற அப்படின்னோம்னா 98 வழக்குல எதுவுமே கிடையாது. 2 வழக்குல தான் நீ ஜெயிச்சிருக்கிற. வானதி சீனிவாசன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே பத்திரிகையாளர் சந்திப்புல. அதாவது நேற்று ஈடி வந்து இவ்வளவு பெரிய ஊழலை வந்து வெளிப்படுத்தி இருக்கு, இதற்காகவே வந்து திமுக அரசு உடனடியாக அந்த பதவியை ஒத்து விலகணும் அப்படிங்கிற ரீதியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது அவங்களுடைய ஆசை. விலகுவாங்களா விலக மாட்டாங்களா அப்படின்றத மக்கள் கிட்ட முடிவு எடுத்துக்கிறாங்க. முதல்ல அடுத்த முறை நீங்க நின்று ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்க. அது கோயம்புத்தூர் தெற்குல இல்ல, அதை மறைக்கதான் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம். நிதிநிலை அறிக்கை வச்சு அதாவது மறைப்பாங்களா? லூசு மாதிரி பேசுறாங்க இந்த அம்மா. நிதிநிலை அறிக்கை வேற எதாவது சொல்லுங்க. நிதிநிலை அறிக்கையை கொடுத்து ஒரு விஷயத்தை, என்ன அது சிரிப்பா இருக்குது. நீங்க பேச வேண்டிய விஷயமே வந்து இந்த டாஸ்மாக் ஊழல், ஈடி வெளியிட்ட அந்த பிரஸ் ரிலீஸ் தான் அப்படிங்கிறாங்க. பேசுங்க, இதோ பேசுறோமே, நாங்க பேசுறோம், நீங்களும் பேசுங்க. ஈடி தொடர்பா மற்றதையும் பேசுங்க. நாங்க பேசுறோம்ல, இப்ப நான் பேசினேன்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசுனீங்க, நான் பேசினேன்ல, இதே மாதிரி நீங்க பேசுங்க. நீங்க சாயந்தரமா ஜெயிச்ச எம்எல்ஏ, எல்லாரும் மத்தியானமே ஜெயிச்ச எம்எல்ஏ, ஆனா நீங்க மட்டும் சாயந்தரத்துக்கு முறை தான் லீடுக்கு வந்து ஜெயிக்கிறீங்க. அதனால உங்களுடைய கருத்தை பத்தி நீங்களும் சொல்லுங்க. ரெண்டாவது நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஈடி சொல்லிச்சுன்னா உடனே பட்ஜெட் போடக்கூடாது அப்படின்னோம்னா, இந்த கட்சிகள் வந்துட்டு கட்சிகளுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் நிதி கொடுக்கறத சட்டத்துக்கு புறம்பானதுன்னு உச்சநீதிமன்றம் அடிச்சு தூக்கி எறிஞ்சிச்சு. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க இறங்க வேண்டியது தானே. எலக்டோரல் பாண்ட் அப்படின்றது அரசமைப்பிற்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச போது மோடி அரசு பதவி விலகிட்டு மக்களை சந்திக்க வேண்டியது தானே. ஏன் சந்திக்கல சொல்லுங்க. எல்லா திருட்டுத்தனத்தையும் ஒன்றிய லெவல்ல பண்ணிட்டு மாநில லெவல்ல நடக்கக்கூடிய திருட்டுத்தனத்துக்கு மட்டும் அந்த அரசு பதவி விலகணும் அப்படின்னோம்னா அது என்ன நியாயம்? அது மக்கள்கிட்ட போங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஒரே விஷயம் தான் வானதிக்கு நான் சொல்றது, இவிஎம் எடுத்துட்டா நீங்க எல்லாம் அரசியல் அட்ரஸே இருக்காது உங்களுக்கு. இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு அங்க மோடியில இருந்துட்டு இங்க வானதி வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான். இந்த இவிஎம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மேட்ரு முடிஞ்சிச்சு. ஆர்எஸ்எஸ், பாஜக, மதவாதம், பொடலங்கா, இந்தியாவை அடிமைப்படுத்துறாங்களே, பிச்சை எடுக்கிறாங்களே, போயிட்டு வாக்காளர்களை கொண்டு வரதுக்காக 21 மில்லியன் வாங்கினதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக USAID அதுல 21 மில்லியன் வாங்கினீங்களே, கையெழுத்து போட்டு வாங்கினீங்களே, அது எங்க செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு சொல்லட்டும் வானதி, பார்க்கட்டும் பதில்.
இருக்கா? அவ்வளவுதான் உங்களுடைய யோக்கியதை. இப்போ அதிமுகவிற்கு மீண்டும் செந்தில் பாலாஜி அனுப்பவே வந்து சென்ட்ரல்ல இது மாதிரியான ஒரு அழுத்தங்கள் வந்து தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விமர்சனங்கள், ஒரு கட்டுக்கதைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி புரிஞ்சுங்க? அதான் அவங்களுடைய அரசியலுங்க. அவங்க அடுத்தது வந்து எதை வேணாலும் பண்ண, கட்சியே உடைக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அதை வச்சு பண்ணணும்ட்டு. எதிர் அதிகாரமும் மாநில அரசுகிட்ட இருக்குது. இவங்க பண்ண ஊழலுக்கு அவங்க கிட்ட இடம் இருக்குது, அவங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அவங்க வந்துட்டு வாங்கின ஷேருக்கெல்லாம் இவங்க கிட்டே ஆதாரம் இருக்குது. இப்ப திமுகவும் பல கரப்ஷன் வந்து அதெல்லாம் அமலப்படுத்துமா? வச்சிருக்கிறாங்க. அவங்களும் இங்க இருக்கிற மணல் வியாபாரி கிட்ட எல்லாம் அதிமுக ஆட்சியில கொள்ளையடிக்கப்பட்டது என்ன, அந்த ஆட்சியில இருந்து பங்கு எவ்வளவு அங்க போச்சு, அந்த டீட்டெயிலாம் அவங்களும் வச்சிருக்கிறாங்க. நீங்க விட்டீங்கன்னா அவங்களும் விடுவாங்க. பரவாயில்லையா? இவ்வளவுதான் உங்களுடைய அரசியலுடைய யோக்கியதை. இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதனாலதான் வந்து அடுத்த சிறை புழலா அல்லது திகாரா அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பேச்சு போடுது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாம் புடல் ரீதி எல்லாமே சொல்லுவாங்க. ஒண்ணும் வேணாம், ஒரே ஒரு புறம் இது பட்டும் உங்களை யாரு வெளில இருப்பா? ஒருத்தர் வெளில இருக்க மாட்டீங்க. அதான் சொல்ல வரேன், இவிஎம்னால நீங்க உங்களுடைய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது. இவிஎம் அடிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நீங்க இருக்கக்கூடிய ஜெயில் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிரப்பணும், போட்டு தனியா ஜெயிலெல்லாம் கட்டணும், தனியா செலவு பண்ணி ஜெயிலெல்லாம் கட்டி, பாஜக ஜெயிலு, பிராமண ஜனதா பார்ட்டிக்கான ஜெயிலு அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெயில் எடுத்து வந்து அதெல்லாம் வந்துட்டு வானதியெல்லாம் அடைக்கணும். வானதியெல்லாம் சொத்தையா சேர்த்தது இல்லை பாருங்க. இந்த 2014 அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருப்பாங்கன்னு பிஜேபி காரங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. வானதி அக்கா எப்படி அக்கா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால ஊழலெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன், மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அறிவை கற்பிக்காதீங்க. தமிழ்நாடு அறிவார்ந்த மாநிலம், அதனால கற்பிக்காதீங்க. தவறு நடைபெறவே இல்லை டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த துறையின் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணுங்க, விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும். ஊழல் யார் செஞ்சாலும் அரசுக்கு வரக்கூடிய வருவாய் தடுக்கப்பட்டது, அதுக்கு தண்டிக்கப்படணும். அவ்வளவுதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து